எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய திமுகவினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களத்தில் இருந்த செய்தியாளர் மணிவண்ணன் அவர்கள் நிற்கிறார். மணிவண்ணன், தற்போது அங்கு என்ன நடக்கிறது? வழக்கறிஞர் அணி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களின் இல்லத்தில் இருக்கிறார்கள். வெளியில் திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அதிரடி படையினர் அங்கே? வணக்கம். நீலாங்கரையில தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களை கூட உள்ளே அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, அந்த தெருவுல வேலை செய்யும் நீலாங்கரையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய இல்லங்கள்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள், அதே போல பால் பாக்கெட் போட சென்றவர்கள் என அனைவருமே தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக தொண்டர்களை போலீசார் கைது செய்தும் இருக்கிறார்கள். ஒரு 100க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிரடிப்படை என்பது, சிறப்பு அதிரடிப்படை என்பது தற்பொழுது இந்த நீலாங்கரை பகுதியில குவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் காவலர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய இல்லத்தை சுற்றி தற்பொழுது குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றே தெரியாமல் தினக்கூலிகள் தவித்து வருகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் வேலை செய்யவர்கள் எல்லாம் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல, அதாவது காவிரியின் குறுக்கே மேகதாதுவுல அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதனை தடுக்க தவறிய தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில அந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமலும் நாளைய தினம் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இந்த நிலையில சட்டப்பேரவையில திமுக இந்த விஷயத்தை பெரிய அளவுல பூதாகரமாக எடுத்து செல்லும் என்பதனாலும் பயந்து போய் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அடக்குமுறையை கையாண்டு இருக்கிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திமுக தொண்டர்கள் சார்